அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. புகாரி, முஸ்லிம் இரு கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஒரு ஹதீஸ். இதா நலர அஹதுக்கும், உங்களில் ஒருவரை பார்த்தால், இலா மன் ஃபுத்தில அலைஹி ஃபில் மாலி வல் ஹல்கி, இவரை காட்டிலும் உடல் அழகிலும் உடல் தோற்றத்திலும் பொருளாதாரத்திலும் பண வசதியிலும் சிறந்து இருக்கக்கூடிய ஒருவர் பார்த்தால், ஃபல் யந்துர், அவர் அடுத்து பார்க்கட்டும், இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்ஹு, இவரை காட்டிலும் எல்லா விடயத்திலும் தாழ்ந்திருக்கக்கூடிய, இவரை விட கீழ்த்தரத்தில் இருக்கக்கூடியவரை பார்க்கட்டும் என்றார்கள் இறைத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இது காலத்துக்கு பொருந்தக்கூடிய, காலத்துக்கு பொருத்தமான ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸை பார்க்காத காரணத்தினால் தான் இங்கு நாங்கள் அனைவர்களும் நெருக்கடிக்குள் உள்ளாகி இருக்கின்றோம். என்னுடைய நண்பன் காரில் செல்கிறானா, நானும் கார் வாங்க ஆசைப்படுவது. என்னுடைய தோழியின் கணவர் காரில் செல்கிறாரா, நாங்களும் காரில் செல்ல ஆசைப்படுவது. என்னுடைய மகளினுடைய கல்யாணத்தை அவர் 150 சகன்களுக்கு எடுத்தால் நான் 200 சகன்களுக்கு எடுப்பேன் என்று ஆசை கொள்வது என அனைத்து விடயங்களும் கீழே இருக்கக்கூடியவர்களை பார்க்காமல் மேலே இருக்கக்கூடியவர்களை பார்த்ததின் மூலம்தான் இன்று பிரச்சனைகளுக்கும் நெருக்கடிக்குள் நாங்கள் உள்ளாகி இருக்கிறோம். ரீதியாக பார்த்தால் தோற்றங்களில் பொறாமை கொள்வது, என்னை விட நிறத்தில் நல்ல ஒருவரை நான் பார்த்தால் அவரை விட நிறத்தில் நான் நல்லவராக வரவேண்டும் என்று ஆசைப்படுவது, என்னை விட அழகான ஒருவரை பார்த்தால் எப்படியாவது எந்த கிரீமை பூசியாவது நானும் அழகாக வேண்டும் என்று வீண் ஆசைகள் கொள்வது என எங்களுக்கு மேல் இருப்பவரை தான் இன்று வரை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோமே ஒழிய, எங்களுக்கு கீழ் இருக்கக்கூடியவர்களை பார்த்து நாங்கள் இறைவனுக்கு நன்றி செய்தது ஆக குறைவாகவே இருக்கிறது. இதன் பின்பாவது எங்களுக்கு கீழ் இருக்கக்கூடியவர்களை பார்த்து எங்களை படைத்தவனுக்கு நன்றிகளை கூறி அனைத்து விடயங்களிலும் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாற வல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக.